மதிப்புகளை பாதுகாக்க பெஸ்ட் ஃபென்ஸை தேர்வு செய்ததற்கு உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்வீர்கள். பெஸ்ட் ஃபென்ஸ் வேலிகள் டாடா வைரான் GI வயர்களில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. ஒரு ஏக்கர்ல ஒரு டன் 3ஆவதுல எடுக்கலாம்னு சொல்றது இதுவரைக்கும் யாரும் நம்பல. இதுல என்ன வருமானம் வரும்னு தெரியாம எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நான் இதுல நிச்சயமா ஒரு கொத்துல பன்னியூர்ல ஒரு கொத்துல 100 ரூபாய்க்கு மேல இருக்குது. இந்த வயநாடுல எப்படியும் 50-60 ரூபாய்க்கு மேல இருக்குது. ஒவ்வொரு கொத்துலையும் ஒவ்வொரு கிளை வரும், ஒவ்வொரு கொத்துலையும் அந்த ஒரு காய் வந்துடும் பாருங்க. இந்த மாதிரி செடியில தான் இந்த மாதிரி ஒரு இலை காய் அதுலேருந்து ஒரு கிளை வர்றதெல்லாம் செடியினுடைய தன்மை தான் அது. இதுதான் கும்பக்கால் ரகம். இது நல்லா காய்க்குதுங்கிறது இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை இப்போ தான் இந்த வருஷம் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். குளிர் பிரதேசத்தில் அது வளர்ந்து அது முத்தி காய்க்கிறதுக்கு 3 வருஷம் ஆயிரும். ஆனால் நம்ம கிளைமேட்டுக்கு வெறும் 7ஆவது மாதமே எனக்கு காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. கொடிமிளகையும் சமதள பகுதியில் வரும்னு சொல்லி அறிமுகப்படுத்தினது நான் தான். செடியையும் ஒரு இந்த மாதிரி அதிகப்படியான ஈல்டு தரும்னு சொல்லி அறிமுகப்படுத்தினது நான் தான். ஆனால் எங்களுக்கு பார்க்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. எப்படி நீங்கள் டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அதை? அதுதான் நான் 35 வருஷமாக இதில் தானே போராடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். எல்லா அனுபவம் இல்லாமல் எதையும் தெரிஞ்சுக்க முடியாதுல்ல. வணக்கம் மக்களே, இது பெஸ்ட் ஃபென்ஸ் வழங்கும் பண்ணை பயணம். இந்த பயணத்தில் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வடகாடு அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். வறட்சியான இந்த பகுதியில் குளிர் பிரதேசங்களில் மட்டுமே விளையும் அப்படின்னு நாம் நம்பிக்கிட்டு இருந்த மிளகு உற்பத்தியில் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காரு பாலுசாமி ஐயா அவர்கள். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா, மிளகுக்கு பேர் போன ஊர்களில் ஒரு மிளகின் தரம் எப்படி இருக்குமோ அதுக்கு நிகரான சொல்லப்போனால் ஒரு படி அதிகமாகவே அதோட தரம் இங்கே விளைவிச்சு எடுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பாலுசாமி ஐயா அவர்களை சந்திச்சு தான் மிளகு உற்பத்தி சார்ந்த பல்வேறு தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் வணக்கம். வணக்கம். முதல்ல சொல்லணும்னா, அந்த பண்ணையை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு வறண்ட பிரதேசத்துல அங்கங்க பார்த்தா கொத்தா மிளகுகள் காய்ச்சி தொங்குது. அடிப்படையிலன்னு சொல்லுங்க சார், முதல்ல இது எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு? இங்க எப்படி மிளகு கொண்டு வந்தீங்க? எப்படி எந்த ஆண்டுல இருந்து தொடங்குனீங்க சார்? அடிப்படையில் நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். இப்போ 1986 பேப்பர் மில் எரெக்ஷனுக்கு கேரளாவுக்கு போயிட்டேன். அங்கேருந்து போயிட்டு வர்றப்போ அங்கே மிளகு நம்ம நல்ல பயிர்கள் எல்லாமே பணப்பயிராக இருந்துச்சு. ஏன் இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு போயிட்டு வரும்போது அங்கே பேசிக்கிட்டாங்க. அதாவது அதிகமாக அங்கே மழை பெஞ்சிச்சு, வெயிலே வராமல் இருக்கிற சூழ்நிலையில் மிளகு உற்பத்தி குறையுதுன்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. அதனால நம்ம மாதம் முழுக்க வெயில் தானே அடிக்குது, இங்கே ஏன் பண்ணலாமேன்னு யோசிச்சு நான் ஆரம்பித்தேன். முதல்ல 20 கன்று தான் போட்டேன், அதுக்கப்புறம் 100 கன்று போட்டேன், அதுக்கப்புறம் ஏக்கர் கணக்கில் போட ஆரம்பிச்சு இப்போ 7 ஏக்கர் பண்ணிட்டேன். கேரளா போயிட்டு நான் மிளகு சாகுபடி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சேன்னு சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி இங்க ஏதாவது விவசாயம் பண்ணிட்டு இருந்தீங்களா? என்னென்ன விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க? அது கடலை, உளுந்து, சோளம், மிளகாய் அதான் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க முன்னாடி? பண்ணிட்டு இருந்தேன். அதுல பெரிய லாபம் ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கப்போ ஏன் நம்ம இப்படி பண்ணணும், இப்போ நல்லா பணப்பயிர் கேரளாவில் பண்ணும்போது இதை நம்ம பண்ண அதிகமாக லாபம் பண்ணலாமேன்னு நினச்சி அந்த முடிவெடுத்து தான் மிளகு விவசாயத்துக்கு வர்றேன். குளிர் பிரதேசங்களில் தான் மிளகுலாம் வரும். கொல்லிமலை, கேரளா இது மாதிரியான ஏரியாக்களில் தான் வரும்ன்றது நம்மளுடைய ஐடியா. இது நம்ம வறட்சியான புதுக்கோட்டையிலையும் வரும்னு எப்படி நீங்கள் நம்புனீங்க, டெஸ்ட் பண்ணீங்க? அதுதான் கேரளாவில் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால வெயிலே இல்லாததுனால காய்க்கலைன்னு சொன்னாங்க. காய்ப்பு திறன் குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம தான் இங்கே நிறைய வெயில் இருக்குது, இங்கே கொஞ்சம் நிழல் பண்ணிட்டு பண்ணால் நமக்கும் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் பண்ணினேன். அதில் தான் நான் இதில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு. அதாவது அங்கே ஒரு குறிப்பிட்ட சீசனில் வெறும் மழையாக பெஞ்சிட்டு இருக்கும்போது காய்ப்பு இல்லை. அப்போ மழை மட்டுமே தேவையில்ல, வெயிலும் தேவை, கொஞ்சம் நிழல் வேணும். வெயில் தான் வேணுங்கிறத லேசா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த அளவு புரிஞ்சுக்கல. கஜா புயல் அடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு இது 100% வெயில் வேணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். மிளகுல எந்த அளவுக்கு வருமானம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வருமானம் பண்ணணும்னா 100% வெயில் கொடுக்கணும் செடி மேலே. நிழலா இருக்கணும் அப்படிங்கிறது அப்புறம் என்ன சார் கான்செப்ட்? அது கொஞ்சம் இதா இருக்கு. காய்க்கிறப்போ வெயில் கொடுத்தே ஆகணுங்கிறத என்னோட நான் கற்றுக்கிட்ட அனுபவம். வெயில் காலத்துல நிழல் கொடுக்கணும், மழை காலத்துல வெயில் கொடுக்கணும். இதுதான் மிளகுனுடைய தொழில்நுட்பத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமானது. நீங்க பர்சனலா அனுபவம் பண்ணது இதுதான். இந்த அனுபவத்தை வச்சுதான் இப்போ ஒரு ஏக்கர்ல ஒரு டன் 3ஆவதுல எடுக்கலாம்னு சொல்றது
இது வரைக்கும் யாரும் நம்பலை. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் இங்கே பார்க்குற அனைத்து பேர் நம்புகிறாங்க. உங்கள் தோட்டத்தை பற்றி சொல்லுங்கள். எத்தனை ஏக்கரில் இந்த மிளகு சாகுபடி பண்ணியிருக்கீங்க? ஆரம்பத்தில் எவ்வளோ ஏக்கரில் பண்ணீங்க? எப்படி படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணீங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆரம்பத்தில் 86லேயே நான் 20 கன்று கொண்டாந்து போட்டேன் வீட்டுக்கிட்ட. அப்போ பூவரச மரம் தான் எனக்கு துளுக்கும்னு தெரியும். அந்த பூவரச மரத்தை போட்டு அதில் தான் நான் மிளகு கன்று வச்சேன். அது வெறும் 7வது மாதமே வந்து கரிமுண்டா தான் நான் சீக்கிரம் காய்க்கும்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்க. அங்கே நல்ல ஒரு அனுபவம் உள்ளவர்கிட்ட கேட்டு எந்த ரகம் போட்டால் தேவைன்னு சொன்னேன். அவங்க கரிமுண்டா தான் உங்களுக்கு ஈஸியாக வரும், உங்களுக்கு அதாவது தமிழ்நாட்டினுடைய பூர்வீக பயிர் கரிமுண்டா. குறுமிளகுங்கிறது பூர்வீகமாக தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டு வந்தது. அதனால நீங்கள் அதை பயிரிடுங்க, உங்கள் மண்ணுக்கு அதுதான் சரியாக வரும்னு அவங்க சொன்னாங்க. அதனால் அதில் ஒரு 20 கன்று வாங்கியாந்து போட்டு பார்த்தேன். 7வது மாதமே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அங்கெல்லாம் 3 வருஷம் கழிச்சு தான் காய்க்கும். ஓ, அதே மிளகு எல்லா மிளகுமே 3 வருஷம் கழிச்சு தான் காய்க்கும். அங்கெல்லாம் குளிர் பிரதேசத்தில் அது வளர்ந்து அது முத்தி காய்க்கிறதுக்கு 3 வருஷம் ஆயிரும். ஆனால் நம்ம கிளைமேட்டுக்கு வெறும் 7வது மாதமே எனக்கு காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஆச்சரியமா இருக்குது. இப்போ செடி மிளகுலாம் தான் பாருங்க, அதெல்லாம் 18 மாத பயிர் தான் இதெல்லாம். அதாவது 6 மாதத்திலே காய்ச்சிரும்னு சொன்னேன். அந்த 6-7 மாதத்துலேருந்து முதல் வருஷமே ஒரு எனக்கு 250-300 கிராம் ஒரு செடிக்கு வந்துருச்சு. இந்த வருஷம் ஒவ்வொரு கிலோவுக்கும் மேலே வரும். சார், அதுதான் 20 செடியில் ஆரம்பிச்சிங்க. அப்புறம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணி? அதுக்கப்புறம் 100 செடி போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அரை ஏக்கர் போட்டேன். இப்போ வந்து ஃபுல்லாகவே 7வது ஏக்கர் பண்ணிட்டேன். சார், இப்போ இதில் செடி வகை கொடி வகை அப்படின்னு இருக்கு, நிறைய வெரைட்டிஸும் இருக்கு. நீங்கள் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் வந்து நீங்கள் சாகுபடி பண்ணியிருக்கீங்க? என்ன வகையில் பண்ணியிருக்கீங்க சார்? அதான் கரிமுண்டா இப்போ ஒரு ரகம் வெளியிட்டிருக்காங்க. கரிமுண்டாவில் செலெக்ஷன் 1, பன்னியூர் 7, பன்னியூர் 8, பன்னியூரில் இப்போ ஒரு ரகம் கண்டுபிடிச்சிருக்காங்க 1, வயநாடு, பச்சை நாடன், கொட்டநாடன், கும்பக்கால், இது மாதிரி 9 ரகம் நம்ம நம்மகிட்ட இருக்கு இப்போ. ஓ, இங்கே மொத்தம் எத்தனைறாங்க சார்? கேரளாலாம் எவ்வளோ பண்ணுறாங்க? இங்கே எவ்வளோ? நான் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கும் போது 39 ரகம் இருந்துச்சு கேரளாவில். இப்போ 60 ரகத்துக்கு மேலே போயிடுச்சு. குறிப்பாக பார்க்க வேண்டியது மிளகு சாகுபடி அப்படின்னாக்க இந்த சப்போர்ட் சிஸ்டம் தான். எதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. இப்போ சில இடங்கள்லாம் பார்த்தோன்னா பைப் லைன்ல எல்லாம் கூட பண்ணிடுறாங்க. மரமெல்லாம் இல்லாமல் பைப் லைனில் பண்ணுறாங்க. அப்புறம் செம்மரத்தில் பண்ணுறாங்க. சில பேர் பார்க்குறோம் தேக்கில் பண்ணுறாங்க, தென்னையில் பண்ணுறாங்கன்ட்டு நிறைய மரத்தில் பண்ணலாம். நீங்கள் என்னென்ன இதெல்லாம் பண்ணி இப்போ கடைசியாக ஃபைனலாக வந்து என்ன பண்ணி? நீங்கள் சொல்கிற மரத்தில் எல்லாத்துலேயும் நானும் பண்ணி பார்த்துட்டு அது எவ்வளோ உயரம் மரம் போகுதோ அவ்வளோ உயரம் மிளகும் போயிடுது. அதனால எடுக்கிறதுக்கு அதை வந்து பராமரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால நம்ம எத்தனை அடி உயரம் வரைக்கும் நம்ம பராமரிக்க முடியும், அந்த மிளகை எடுக்க முடியும், அந்த கொடியெல்லாம் ஓடுறதெல்லாம் கிள்ளி விடணும், இதெல்லாம் நிறைய அதில் கொஞ்சம் வேலை இருக்குது. அதனால் இதெல்லாம் பண்ண முடியுங்கிற அளவுக்கு தான் உயரத்தை விடணும். அதனால தான் செடியை 15 அடி வரைக்கும் விட்டுருக்கேன், கொடியை 15 அடி வரைக்கும் விட்டுருக்கேன். செடியை 7 அடி 8 அடி வரைக்கும் விடலாம். செடி வகை கொடி வகை ரெண்டுமே இருக்கு. ரெண்டும் நான் தான் அறிமுகப்படுத்திருக்கேன். கொடி மிளகையும் சமதள பகுதியில் வரும்னு சொல்லி அறிமுகப்படுத்தினது நான் தான். செடியையும் ஒரு இந்த மாதிரி அதிகப்படியான ஈல்டு தரும்னு சொல்லி அறிமுகப்படுத்தினது நான் தான். முதல்ல செடி வகை போட்டிங்களா கொடி வகை போட்டிங்களா சார்? கொடி தான். ஒரு 10 செடியை போட்டிருந்தேன் உங்கள் கஜாப்புக்கு முன்னாடி. அப்போ தான் செஞ்சு பார்த்தேன். அந்த செடி மட்டும் நட்டமே நினைச்சு அவ்வளோ செடி தப்பிச்சு கொடியெல்லாம் போயிடுச்சு. அதனால செடியை நிறைய பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் செடியை நான் ஆரம்பித்தேன். அது ரொம்ப கொடியோட செடி ரொம்ப நல்லா இருக்கு, காய்ப்பு திறன் கூட இருக்கு, வளர்ச்சியும் வேகமா இருக்கு. ஒரு கணக்கீடா சொல்லுங்களா சார்? இப்போ இந்த 7 ஏக்கர்ல எவ்வளவு செடி வகை வச்சிருக்கீங்க, எவ்வளவு கொடி வகை வச்சிருக்கீங்க? ஒரு ஏக்கருக்கு 340 கொடி, 680 செடி வரும். 10,000 செடிகிட்ட இருக்கு எனக்கு. இப்போ 10,000 செடியில் ஒரு 3000 சில்லற கொடியும் 6,000 7,000 செடியும் இருக்கு என்கிட்ட. இப்போ செடி வகை தான் அதிகமாக இருக்கு. செடியே தான் 1க்கு 2, ஒரு கொடிக்கு 2 செடி கூட இருக்கும். அதாவது 34 வருஷம் மரங்கிறது கொடியில தான் இருக்குது. செடியில வந்து 2-3 வருஷத்துக்கு கொடி தான் இருக்கு. இன்னைக்கு சப்போர்ட் சிஸ்டம் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அதை பத்தி நீங்க கம்ப்ளீட் பண்ணல. நீங்க நிறைய மரங்கள்ல ட்ரை பண்ணீங்க. ஃபைனலா வந்து இப்போ என்ன வச்சிருக்கீங்க, அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது, அதை பத்தி சொல்லுங்க. அது நம்ம வந்து 100% வெயில் கொடுக்கணுங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ கொடுத்தா தான் காய்க்குங்கிற நிலைமை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம், அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது மரங்களெல்லாம் நிறைய போடலான்னு சொல்லி பண்ணினாலும் அந்த மரம் பின்னாடி லாபம் தரும்னு நினச்சாலும் நிச்சயமாக வந்து இந்த மிளகு ஈக்குவலான வருமானம் அந்த மரத்தில் நிச்சயமாக கிடைக்காது. இதை தாண்டி இப்போ சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் கிளியர் செடியாக தான் நம்பர் 1. ஏன்னு கேட்டால் இதை எத்தனை தடவை வெட்டினாலும் படாது. மற்ற மரங்களை எல்லாம் வெட்டினா பட்டு போகும்.
இது வெட்டி 15 நாளில் மறுபடியும் துளுத்து நிழல் கொடுத்துரும். இது மாதிரி வேறு மரம் எந்த மரமுமே நிழல் கொடுக்காது. ஆகையினால கிளேசிரியா மட்டும்தான் இந்த ஓப்பன் பிளான்ட்டில், அதாவது எந்த வித நிழலும் இல்லாத இடத்துல நல்ல பொட்டை காட்டில் வெட்ட வெளியில் போடலாம் அப்படின்னா இந்த கிளேசிரியா போட்டிங்கன்னா அற்புதமான விளைச்சலை தரும். அதாவது இது வந்து ஒரு இலை தாவரம், இரு இலை தாவரம்னு 2 இருக்குது. அதில் இது வந்து இரு இலை தாவரம். அதாவது இது வந்து இயற்கையிலேயே வந்து தரையில் உள்ள சத்துக்கள்லாம் எடுத்து வேறு முடிச்சு மூலம் நம்ம செய்கிற விவசாய பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மரத்துக்கு இருக்குது. ஆகையினால இந்த மரத்தை நம்ம தேர்வு பண்ணியிருக்கிறோம். இந்த மரத்தினுடைய மரத்திலே பச்சையும் இருக்குது. ஆகையினால ஒளிச்சேர்க்கையும் இந்த மரத்தினுடைய பட்டையிலேயும் பச்சையும் இருக்கிறதுனால அதுவே தயார் பண்ணிக்கிறோம். இலை இல்லாமல் அது பட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு 100% இருக்கிறதுனால அதை நம்ம பயன்படுத்துகிறோம். வெறும் போஸ்டாகவே எப்போதும் பயன்படுத்திக்கலாம், படாது. இதெல்லாம் கூடுதல் சப்போர்ட் இதுக்கு. கூடுதல் சப்போர்ட். வெறும் போஸ்ட் மட்டும் இல்லாமல் சப்போர்ட் மட்டும் இல்லாமல் இந்த சப்போர்ட்டும் இருக்குது. இந்த சப்போர்ட் இருக்குது. இது ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்புறவங்களுக்கு நல்ல வேலை. தென்னை மரத்தில் ஆரம்பித்து பல்வேறு மரங்களை ட்ரை பண்ணிட்டு கடைசியாக நீங்கள் வந்து இதுதான் கடைசியாக இதுதான் லாஸ்ட். அதாவது தொழில்நுட்பத்தில் மிகச்சிறந்தது அடர் உற்பத்தி முறையில் கொடி செடிங்கிறது. இதை விட வருமானம் வியட்நாமில் பண்ணுறாங்க. அதை பில்லர் டைப்புன்னு சொல்லி 50-60 லட்ச ரூபா ஒரு ஏக்கருக்கு செலவு பண்ணி இந்த 2 டன் 3 டன் 4 டன் எடுக்கிறாங்க. இதே வெறும் 50-60,000 ரூபா செலவு பண்ணி அவங்க எடுக்கிற ஈல்ட நம்மளும் எடுக்கலாம்னு செஞ்சு காட்டினது இதுதான், இந்த கிளேரிசிடியா மூலம். கிளேசிரியா மூலம். ஸோ இப்போ இந்த கிளேரிசிடியா நடுறதுக்கு நீங்கள் 50,000-60,000 செலவு பண்ணால் போதும் ஒரு ஏக்கருக்கு. ஆமாம், அவ்வளோ போதும். ஓ, இது ஆட்கூலி எல்லாமே சேர்த்து சொல்கிறீங்க? சேர்த்து அவ்வளோதான் வரும். ரொம்ப வீட்டு ஆளுங்க இருந்தாங்கன்னா அந்த கண்ணு செலவு வாங்குற செலவு தானே, வேற என்ன இருக்கு. தமிழ்நாடு பொறுத்தளவு மிளகு சாகுபடிங்கிறது கொஞ்சம் புதுசு தான், ஹில் ஸ்டேஷனை தவிர சொல்கிறேன் நான், சமவெளி பகுதிகளில். இப்போ அப்படி இருக்கும்போது அதோட பராமரிப்பு ஹில் ஸ்டேஷனுக்கும் இங்கேயும் வேறுபடுதா, இல்லை என்ன இதோட பராமரிப்பு ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லுங்கள். அங்கே வந்து அவங்க வந்து தண்ணியே கொடுக்குறது இல்லை, மழை பெஞ்சா தான் தண்ணி, நம்ம தண்ணி கொடுத்தாகணும். அதனால அதிகப்படியான ஈரத்தை நம்ம கொடுக்கக்கூடாது. 2 அடி ஆழம் 2 அடி அகலம் தான் அதுக்கு ஈரம் தேவை. அவ்வளோதான் கொடி அதனுடைய வேற போகுது. அப்படிங்கிறப்ப அதிகப்படியான ஈரம் கொடுக்க வேண்டியது இல்லை. இதுக்கு அதிகப்படியாக ஈரம் கொடுக்குறப்ப தான் நோய் வருது. வேற என்னென்ன பராமரிப்பு சார் அங்கேயும் இங்கேயும் டிஃப்ரென்ஸ்? அதிகப்படியாக நோய்க்கு எந்த விதமான மருந்து அவங்க கொடுக்கறதில்ல. பட்டு போச்சுன்னா எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கண்ணு குடிக்கிறாங்க. நம்ம வந்து வருஷம் ஒரு தடவை சூடோமோனாஸ் வெட்டி கொடுக்குறோம். அந்த கண்ணு வைக்கும்போது சூடோமோனாஸ் வெட்டி கொடுக்கணுங்கிறேன். இதுதான் நான் சொல்கிறது. பராமரிப்பு செடிக்கு ஒன்றும் நோய் வர்றதே இல்லை. அதாவது செடி வைக்கும்போது சூடாமோனாஸ் வெட்டி கொடுக்குறீங்க, அதுக்கு பிறகு வருஷம் கொடுக்கணும். வருஷம் அந்த மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும். இயர்லி ஒன்ஸ் தான், அதுக்கப்புறம் வேற எந்த உரமும் தேவை, மருந்து அடிக்க வேண்டியதில்லை. இதில் என்ன வருமானம் வரும்னு தெரியாம எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நான் வந்து இதில் நிச்சயமாக ஒரு கொத்தில் பன்னியூரத்தில் ஒரு கொத்தில் 100 ரூபாய்க்கு மிளகு இருக்குது. இந்த வயநாட்டில் எப்படியும் 50-60 ரூபாய்க்கு மிளகு இருக்குது. இந்த காவேரி இந்த பச்சை நாடன்லாம் ஒரு 50 ரூபாய்க்கு வரைச்சு எல்லாமே மிளகு இருக்குது. அந்த கரிமண்டாவிலலாம் 25-30 ரூபாய்க்கு மிளகு இருக்குது ஒரு கொத்து. இதெல்லாம் காசு நோட்டு நான் சொல்கிறது. அந்த மாதிரி ஒரு வருமான பயிரை வந்து இன்னும் யாரும் இதில் இப்போ ஒரு வருமானம் இருக்குன்னு தெரியாமல் எல்லாரும் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே விளையிற மிளகோட தரம் ரொம்ப முக்கியமாக பேசப்படுது. அதாவது மிளகுக்கு எந்த ஊரில் பேர் போனதோ அங்கே விளையிற மிளகுக்கு நிகராக இங்கே மிளகோட தரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன சார் ஸ்பெஷல்? அதாவது மிளகுலேயே வந்து அதிக காரம் உள்ளது இலங்கை, அதிக பருமன் உள்ளது வியட்நாம். இந்த 2 நமக்கு இருக்குது. இதில் எவ்வளோ சார் விளைச்சல் வருது? இது வரைக்கும் அந்த ஏரியாவிலலாம் ஒரு 2 டன் வரைக்கும் எடுத்துட்டேன். 5 ஏக்கரை சேர்த்து 2 டன் எடுத்திருக்கீங்க? 2 டன் எடுத்திருக்கேன். இப்போ செடிமெல்லாம் சேர்த்து வரும்போது இந்த வருஷம் கூட வரும். எல்லாத்துக்கும் 2 டன் 3 டன் கூட வரும். இந்த வருஷம் கூட வரும். இப்போ இதோட விலை ஒவ்வொரு கிலோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஏறும் இறங்கும் அதெல்லாம் இருக்கும். தோராயமாக நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ இன்கம்னு ஒரு தோராயமாக சொல்ல முடியுமா சார்? செலவுங்கிறது தண்ணி தான் கொடுக்குறோம். மற்றபடி ஒரு தடவை சூடோமோனாஸ் ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ இருந்தால் போதும். நம்ம கரைச்சி சொன்னியில் கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு. அதுக்கு ஒரு செலவு இல்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த களை எடுக்கணும். ஒரு 5-6 ஆள் 10 ஆள் வரும், அவ்வளோதான். மற்றபடி செலவுங்கிறது மேக்ஸிமம் இல்லை. அந்த இதையெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி சூடு நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை நினச்சி காய போடணும், அவ்வளோதான். எல்லாமே ஈஸி. மிளகை பொறுத்தவரை ஈஸி, பெரிய செலவெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, இது அறுவடை எப்படி சார்? நீங்கள் இப்போ சொன்னீங்க துணியில் நினச்சி காய போடணும், அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இந்த முத்தின காய் வந்து ஒன்று பழுக்க ஆரம்பிக்கும். இந்த இடத்துல பழுக்க ஆரம்பிக்கும், சாப்பாக வரும். அப்போ இதை அப்படியே அந்த கொத்தோடு ஒடிச்சு
சேகரித்து கொண்டு போய் நம்ம சுடுதண்ணில் நினச்சி நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை நினச்சி காய பண்ணோம். ஓ சுடுதண்ணில் ஏன் சார் சுடுதண்ணில் நினைக்கிறோம்? அதுதான் அந்த மிளகு நல்லா கருப்பாக வரணும், அது ஒரு கெட்டி தன்மையாக வரணும். நேரடியாக காய வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இதில் பச்சை நிற்கும். பச்சைன்னா நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லது தான். விற்பனைக்கு ஏற்றுமதிக்கெல்லாம் அந்த நல்ல கருப்பு வேணும், நல்ல காரம் வேணும்பாங்க, பருமனு வேணும், இது 3 கேட்பாங்க. அது 3 நம்ம செஞ்சு கொடுத்தா தான் மிளகு நல்ல ரேட்டுக்கு போகும். அது 3 நான் கரெக்டாக பண்ணுறதுனால தான் என்னுடைய மிளகு 800 ரூபா. ஒரு கிலோ 800 விற்கிறீங்க? 800 கொடுக்க முடியல என்னால் அந்த அளவுக்கு. மார்க்கெட்டில் எவ்வளோ விற்கிது சார் நார்மலான மிளகு? இல்லை இதே மிளகு 1200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதே மிளகு ஒரு நார்மல் மிளகு? மிளகுன்னா இல்லை, இதே சைஸு அவங்க விற்கிறாங்க. இந்த காரம் இருக்காது. உங்களுக்கு டிமாண்ட் இருக்கா? நீங்கள் இவ்வளோ விளைச்சலையும் வித்துற முடியுதா? தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் டன்னு விளைஞ்சாலும் நான் விற்க முடியும். நேரடியாக கஸ்டமர்ஸ்க்கு சப்ளை பண்ணுறீங்களா இல்லை எப்படி சார்? இப்போ நேரடியாகவும் பண்ணுறேன், வியாபாரிகளும் கொடுக்குறேன். சார் இங்கே ஒரு 7 வெரைட்டி வச்சுருக்கீங்க, இதில் வந்து எந்த வெரைட்டி 7ல் எது பெஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு சார்? இல்லை பெஸ்ட்டுன்னு சொன்னால் கரும்புடான்னு சொல்லலாம். கரும்புடா வந்து மிளகுலேயே சைஸ் சின்னது, அதுலேயே சைஸு பெருசு வந்து பன்னீர். அது வந்து ஒரு வருஷம் காய்க்கும், ஒரு வருஷம் காய்க்காம போயிடும். ஓ அதனால் எல்லாமே மிக்சடாக பண்ணும்போது நல்லா இருக்கும். எல்லாமே பண்ணினீங்களா தான் உங்களுக்கு விளைச்சலையும் குறையக்கூடாது, விற்கும் போதும் ரேட்டு வேணும். அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த 9 ரகம் பண்ணினீங்களா தான் நீங்கள் நல்ல ரேட்டு விற்க முடியும். மிளகு சாகுபடியில் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தென்னையில் ஆரம்பித்து ஒவ்வொரு மரங்களில் நீங்கள் மிளகு சாகுபடி செய்ய ஆரம்பித்து இப்போ கடைசியாக கிளரி செடியாக மட்டும் ஒரு 2 ஏக்கரில் தனித்துவமாக பண்ணி அதை ஒரு மாடல் ஃபார்மாக உருவாக்கியிருக்கேன். இப்போ பல்வேறு அனுபவங்கள் இருக்குது. இது நெக்ஸ்ட்டு அடுத்த கட்டமாக உங்களுடைய பிளான் என்ன சார் மிளகு பொறுத்தளவில்? அதாவது அடுத்த கட்டமாக இதில் என்னன்னா, அதில் வந்து அதிகப்படியான ஈரம் இருந்தாலோ தண்ணி அதிகமாக இருந்தாலும் தண்ணி பற்றாக்குறையாக இருந்தாலும் இது பாதிக்கப்படுது. பாதிக்கப்படாமல் நோய் வராமல் செய்யணும்னு சொன்னால் அந்த திப்புளிக்கண்ணில் ஒட்டு போட்டால் எந்த பாதிப்பும் இல்லாமல் மற்ற பயிர்கள் மாதிரி எந்த செலவும் இல்லாமல் எந்த வித பிரச்சனை இல்லாமல் அதிகப்படியான ஈல்டு வரக்கூடிய ஒரு பயிரையாக இதை மாற்றுறதுக்கான முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதை ஒரு 20 கன்று போட்டு இப்போ காய்க்கிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ அதையும் உங்களுக்கும் காட்டுறேன் சார். இப்போ திப்பிலியில் ஒட்டு போட்டால் அது வந்து நல்லா நீடித்து வளருது, தண்ணியிலலாம் தாங்கி வளருது. வந்து நீண்ட நாள் பயிராகவும் வந்துடும், இதை விட நீண்ட நாள் பயிராகவும் கொண்டாடலாம். அதில் நோய் அதிகமாக வராது. சார் இதுதான் வந்து திப்பிலியில் ஒட்டு போட்டது. இந்த இதுக்கு கீழே உள்ளது இது திப்பிலி, இது இப்போ பன்னீர். ஓ திப்பிலியோட இது நானே ஒட்டு போட்டு நானே தயார் பண்ண கன்று. இதுலேருந்து இது வரைக்கும் திப்பிலி, இதுக்கு மேலே உள்ளது பன்னீர். இந்த மாதிரி ஒட்டு போடுறதுனால எவ்வளோ தண்ணி நின்னாலும் இந்த செடி அழுகி போகாது, வேரல்கள் வராது, வைரஸ் அட்டாக் பண்ணாது. எந்த ஒரு தண்ணி நிற்கிற இடத்துல நடுவுற இடத்துல கூட மிளகு விவசாயம் பண்ணலாம். அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்ட முயற்சி இதுதான் பண்ணிட்டு தான். இது பாருங்க துளிர் வந்துருச்சு. இப்போ இன்னைக்கு காய் இந்த வருஷமே இதில் இறங்கிடும் காய். இது எவ்வளோ நாளா சார் ஆச்சு இது பண்ணி? இது வச்சு ஒரு 5-6 மாதம் கூட ஆகலை. அதாவது இந்த ஒட்டு போடுறதுனால இது காய்க்கிறது சீக்கிரம் வந்து இந்த மாதிரி கிளைகள் வந்துருச்சுனாலே காய்க்க போகுதுன்னு அர்த்தம். இதில் அடுத்து காய் தான் 2ல இறங்கும், நல்லா இவ்வளோ நேரம் வரும். இதே மாதிரி இந்த அது முன்னாடி ஒரு செடி போட்டது இப்போ அங்கே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இது கொஞ்சம் முன்னாடி போட்டது. இதோட லென்த்தை பாருங்கள், சுத்தமாக ஒரு அடி வரும். இது திப்பிலியில் ஒட்டு போட்ட செடி தான் இது. பயங்கரமாக காய்ச்சிருக்கு சார். காய்ச்சிருச்சு. இது பன்னீர் 8. ஆனால் அதை இந்த திப்பிலியில் ஒட்டு போடுறதுனால இன்னும் கொஞ்சம் நீளமாக வந்திருக்கு. நார்மல் வெரைட்டியில் பாதி தான் வரும். இதில் வந்து இவ்வளோ வரும், இப்போ இவ்வளோ வந்துருக்குது. இன்னும் கொஞ்சம் முத்திருச்சு அப்படின்னா இன்னும் நீளம் வரும், இன்னும் காய் கூட வரும். சார் இப்போ நார்மலாக இப்போ மிளகுன்னு இடத்துல என்னென்ன நோய்கள் சார் பிரச்சனையாக இருக்கும்? இதுக்கு இதில் வந்து வைரஸ் அட்டாக் தான் கூட. இந்த தண்ணி நிற்கிறதுனால தூர் அழுகலும் வைரஸும் அட்டாக். அதுவும் வைரஸும் தண்ணி நிற்கிறதுனால தான். தண்ணி நிற்கிறதுனால, தண்ணி நிற்கலைன்னா ஒரு பிரச்சனை இருக்காது. தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும். அது ஒன்று தான். கேரளாவிலலாம் தண்ணி நிற்காது, அப்படியே ஓடிடும். நமக்கு பெஞ்சா ஓரளவு சமதள பகுதிங்க தான் நிற்கிது. அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கத்தான் இது மாதிரி நம்ம ஒட்டு செடி உண்டாக்கணும். உங்கள் மதிப்புகளை பாதுகாக்க பெஸ்ட் ஃபென்ஸை தேர்வு செய்ததற்கு உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்வீர்கள். மேலும் விவரங்களுக்கு 1800 599 3939 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளவும்.